வணக்கம். நேரலையில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செய்தியாளர் சந்திப்பு, அதன் மூலமாக அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் வியூகம் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம்? திமுகவுக்கு எதிராக அதிமுக என்கிற அணி. விஜய் சொன்னதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, பாரதிய ஜனதா மற்றும் பல கட்சிகள் என்று சொன்னார். அது சரியான கருத்து அல்ல. ஏனென்றால் களத்தில் திமுக அதிமுக, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிறது. அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் விபிஎஸோட வியூகம் அதில் கூர்மைப்படுது. தேர்தல் வாக்குறுதிகள் ஃபேஸ்ட் மேனரில் கொடுத்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒட்டுமொத்தமாக கொடுப்பாங்க. அதுபோக ஆண்டுக்கு 3 சிலிண்டர். போன தேர்தல் வாக்குறுதி ஆண்டுக்கு 6 சிலிண்டர், இந்த முறை 3 சிலிண்டர். அதே மாதிரி மகளிர் உதவித்தொகை போன வாக்குறுதி அது 2026 2021 வெற்றி பெறவில்லை. அப்போ கூடுதலாக இருந்தது. இப்போ ஒரு 500 ரூபாய் குறைந்த மாதிரி தெரியுது. அது எப்படி இருந்தாலும் இன்றைய தேதிக்கு அரசியல் என்ன? ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டு, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான முழுமையாக நாம் பெற வேண்டும். சரி, அப்படி என்றால் அந்த நாம் என்பது பாரதிய ஜனதா தலைமையிலான பல கட்சிகள் கூட்டணி, அதிமுக தலைமையிலான பல கட்சி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே வைத்துக்கொள்ள பல கட்சிகள் இருக்கின்றன. அதிமுக தலைமை. சரி, இப்ப அதுல ஏதாவது சிக்கல் வருதுன்னு நினைக்கிறாரா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் தங்களுக்கு மட்டுமே இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுனால விஜய் மீதான தாக்குதலா, அல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி ஒரு பகுதி விஜய்க்கு போகிறதோ என்கிற ஐயம் இருக்கிறது. விஜய்க்கான ஓட்டு வங்கி, நான் அர்ஜுனமூர்த்தி எல்லாம் பல முறை தொலைபேசியில் பேசுவோம் இதை பற்றி. தொலைக்காட்சியிலும் பேச அந்த கணக்கு எது சொல்ல வந்தீங்க? இல்ல, தொலைக்காட்சியிலும் பேசலான்னு, தொலைபேசியில பேசியதை இன்னும் விரிவா தொலைக்காட்சியிலும் பேசலாம். தொலைபேசியில் பேசும்போது பல கணக்குகள் போடுவோம். அவர் அனுபவத்தின் வாயிலாக அவர் சில கணக்குகள் சொல்லுவார், நான் என் அனுபவத்தின் வாயிலாக சொல்லுவேன். அப்போ விஜய்க்கான ஓட்டு வங்கி என்ன என்ற அந்த டெஃபினிஷனுக்குள்ளே போகும்போது அது திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி அப்படின்னா அது அதிமுக ஓட்டு வங்கி. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல ஆரம்பத்தில் தாவேக்கா வந்துரும்னு அவர் நினைத்தார். எனவே கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் ஓடிச்சு. இப்போ வரவே வராது அப்படின்னு தெரிந்த பிறகு இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த அட்டாக்கை கூர்மைப்படுத்தி தான் ஆகணும். அதுபோக திமுக தீய சக்தி என்று விஜய் சொல்லும்போது, அப்போ தீய சக்தியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் நாங்கள் தான் தூய சக்தி அப்படின்னா சினிமா ஒரு மாய சக்தின்னு ஆயிருமே. அப்போ மாய சக்தியின் வலையில் விழுந்து விடக்கூடாது. எம்ஜிஆர் காலத்து சினிமா அரசியல் வேறங்க. திரை மொழியிலேயே சித்தாந்தம் இருந்தது. 1952 இருந்து அவர் கட்சியில் இருந்தார். அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி. விஜயும் அதை அக்னாலஜி பண்ணுறாரு. 52 72 வரைக்கும் அவர் திமுகவில் இருந்தாருங்கிறத அக்னாலஜி பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரோட விஜய் கம்பேரிசன் வேற பொருத்தமற்றது. ஏன்னா சித்தாந்த ரீதியாக திரைமொழியை அவர் கட்டமைக்கவே இல்லை. வெறுமனே சினிமா ஸ்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள், அவங்க 2 பேரும் எங்களோட ஐகான்ஸ் அப்படி சொல்வதன் மூலம் ஒரு பகுதி. முதல் 5 பேர்ல அவங்க இல்லையே, அதுக்கப்புறம் கூடுதலாக இவங்கெல்லாம் இணைக்கப்பட்டார்கள். பின்னாடி விஜய்க்கு பின்னாடி வர்ற படங்கள்ல இவங்க 2 பேரும் இல்லை, எப்போதுமே இல்லை. எம்ஜிஆர் படம் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஜெயலலிதா படம் இல்லை. செங்கோட்டையன் போய் சேர்ந்த பிறகுதான் ஜெயலலிதாவை பற்றிய ஒரு சாஃப்ட் டோன் விஜய்கிட்ட தென்பட்டது. அப்படி என்றால் ஊழல் சக்தி என்ற அதிமுகவை வர்ணிக்கும் போது அது ஜெயலலிதா அவர்களை சேர்த்து தானே. அதனால தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதில் தெளிவாக சொல்கிறார், அவர் நிரபராதின்னு விடுவிக்கப்பட்டார். அதாவது பெங்களூர் ஹைகோர்ட்டில் விடுவிக்கப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வரும்போது அவர் இயற்கை எய்து விட்டார். அதை வைத்து அவர் சொல்கிறார், அவர் இயற்கை எய்தும் போது குற்றவாளி இல்லை என்கிற நிலைமையில் தான் இயற்கை எய்தி. அவர் பொதுவா ஊழல் சக்தின்னு சொல்றது அவர் ஏன் ஜெயலலிதாவுக்கானதாக ரியாக்ட் பண்றாரு? அது அப்படிதான் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா? விஜய் அப்படி மீன் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி நேரடியாக மீன் பண்ணல. ஆனா அவர் திமுக அதிமுக 2ஐயும் எதிர்க்கும் போது அப்படிதான் பொருள் கொள்ள முடியும். பெரிய சிக்கல் இதுல என்ன இருக்குனாங்க, ஏன்னா விஜய் நேற்று அவரோட அந்த ஆண்டு விழா பேச்சுல 2017க்கு பிறகு 2021க்கு பிறகுன்னு ஸ்பெசிஃபிக்கா காலகட்டத்தை சொல்லும் போது அவர் ஜெயலலிதா அவர்கள் அதுல இருந்து தவிர்த்துட்டதா தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அப்படி பார்க்கலாம். ஆனால் பொதுமக்கள் அப்படி புரிந்து கொள்ள மாட்டார்கள்ல. நம்ம வாக்காளர்களுக்கு தானே அப்பீல் பண்ண முடியும்.
வாக்காளர்களுக்கு அப்பீல் பண்ணும்போது ஜெயலலிதாவையும் சேர்த்து தான் சொல்றாரு, அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறாரு. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்கிறார். அதனாலதான் அவர் செங்கோட்டையன் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. சிக்கல் என்னன்னா, செங்கோட்டையன் அமைச்சராக இருந்தது எல்லாமே ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்தில் தான். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். குறைந்தபட்சம் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து அவரை விலக்கி வைத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். அப்படின்னா செங்கோட்டையன் ஏதாவது ராங் டூயிங் அப்படின்னா அதுல இபிஎஸ்க்கும் பங்கு இருக்குன்னு நம்ம பொருள் கொள்ள முடியும். விஜய் வியூகம் ஒண்ணு, திரு எடப்பாடி அவர்களுடைய எதிர்வினை ஒண்ணு. இப்ப 4 ஆட்சி காலங்களை குறிப்பிடார் விஜய். 1967, 77 ரெண்டையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் 2017, 21 சொல்றாரு. முதல் 2 பாசிட்டிவ் டோன்ல சொல்றாரு, ரெண்டாவது 2 நெகட்டிவா சொல்றாரு. இப்போ இதில் ஒரு கணக்கை அவர் போட முயற்சிக்கிறாருங்கிறது தான் இன்னைக்கான எதிர்வினையா திரு எடப்பாடி அவர்களுடைய எதிர்வினை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அப்படிதான் நம்ம பார்க்கணுங்க. அதாவது பவளவள பாப்பா என்பது அவர் இன்வெர்டர் கமால சொல்றாரு. பவளவள பாப்பான்னா அவரே சொல்கிற மாதிரி 76 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தது தான். 49 கட்சி துவக்கம். அப்போ அது வளர்ந்து வாலிபமாகும் போது அண்ணா அவர்கள் தலைமை வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு 2 வருடம் அண்ணா தலைமையில் வெற்றி பெற்று 71 மீண்டும் கலைஞர் தலைமையில் ஒரு பெரிய வெற்றி. எம்ஜிஆர் அவர்கள் உடன் இருந்தார்கள். அப்போ பவளவள பாப்பாங்கிற அந்த இன்வெர்டர் கமா பொருந்தாது. போக எம்ஜிஆர் அவர்களே இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு சொல்லியாச்சு. 1977 சட்டமன்றம். அது 79 அதிமுக திமுக இணைப்புக்கும் முயற்சி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அந்த விமர்சனம் சரியில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட அதை எதிர்க்கலாம். ஆனால் அவருக்கான பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அதை எதிர்க்க முடியல. இப்போ வெளியில கருத்தை சொல்றது இல்லை, நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியல அப்படின்னா அவர் பட்ஜெட்டையும் மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு நான் நினைக்கிறேன். பட்ஜெட் பற்றி எல்லோரும் ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க இல்லை நெகட்டிவா சொல்லியிருக்காங்க. இவர் எதையுமே சொல்லலை. இப்போ இன்னைக்கு அமெரிக்கன் வர்த்தக ஒப்பந்தம் அதை பற்றி கருத்து சொல்லணும், மற்ற கட்சிகள் சொல்லுது. எல்லாருக்கும் கருத்து சொல்ல வேண்டியிருக்கான்னு கூட அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கறாங்க. அதை எப்படி பாக்குறது? இல்லை, கருத்து சொல்லி தானங்க ஆகணும். ஏதாவது ஒரு வகையில் வரவேற்பு கருத்து கூட சொல்லலாம், தவறு கிடையாது. நாட்டில் நடக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் அதுல கருத்து சொல்லித்தானே ஆகணும். அதுல இருந்து அவர் ஷன் பண்றாருல, அது கருத்து சொல்றதை தவிர்க்கிறார். அப்படின்னா நாட்டில் நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியல. அவர் ஒரு சினிமா தலைவர், ஜிகிநாத் தலைவர் இப்படி அவர் நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர். மற்றும் பலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அதை கவுண்டர் பண்றதுல எந்த புரிதலும் இல்லை, அல்லது அரசியல் பற்றி தெரியாத ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்து என்பதாக அதை அவர் புறந்தல்றாருன்னு பார்க்கணுமா? அப்படி அதை ஹேண்டில் பண்றாருன்னு பாக்குறீங்களா? அப்படித்தாங்க பார்க்கணும். காரணம் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் அதிமுக ஓட்டு வங்கி, இரட்டையிலை ஓட்டு வங்கி தானே என்டிஏ கூட்டணியில இன்றைய தேதிக்கு அதிகம். இப்போ அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஒதுங்குறாரு. அவரை கேட்டுதானே கண்டிப்பாக அந்த அவருக்கு தொகுதி பொறுப்பாளர் பதவி கொடுத்துருப்பாங்க. அப்ப திடீர்னு ஒதுங்குறாரு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதுக்கு. இப்படி பலதரப்பட்ட அரசியல் சூழல்கள் மாறி மாறி வருது. இன்னைக்கு கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தேமுதிக வந்துருங்கிற ஒரு கான்பிடன்ஸை இபிஎஸ் சொன்னதாக கேள்விப்பட்டார். வருவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு கூட்டணியை கட்டமைப்பதுல அதிமுக தலைமை தாங்குகிறது, எக்ஸப்ட் டிடிவி. என்ன காரணம்னா, டிடிவியை அந்த அதிமுக கூட்டணிக்குள்ள சேர்ப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பல காரணங்களால விரும்பல. சசிகலா அம்மா அநேகமாக டிடிவி மணிக்கணும் திவாகரனோட கட்சியில போட்டி வேட்பாளர்கள் நிறுத்த போவதாக பேச்சு அடிபடுது அண்ணா திராவிடர் கழகத்துல. அது ஒருவேளை வசப்பட்டால், அது சரிப்பட்டு வந்தால் அதிமுக ஓட்டு வங்கி பிளவுபடக்கூடாது. விஜயும் அதிமுக ஓட்டு வங்கியை பிளவுபடுத்துறாரு என்றால் அதை சரி கட்ட வேண்டிய அல்லது அந்த வியூகத்தை நேர் செய்ய வேண்டிய கடமை இபிஎஸ்க்கு பொதுச் செயலாளர் என்ற முறையில் இருக்கிறது. அதனாலதான் அவர் அதை சொல்றாரு. ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ச்சியா பேசுறதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன திரு விஜய் அவர்கள் பற்றின அந்த பார்த்துட்டு நான் மற்ற நண்பர்களையும் விவாதிக்கிறேன். அவரு வெளியில பொது வெளியில் பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. இது அவரு டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இவ்வளவு கடுமையான விமர்சனம் என்ன அடிப்படையில் வருது திரு ஜவஹர் அலி? ஒண்ணுமே தெரியல, வெளியிலே வராதவர், என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு உங்க பொதுச் செயலாளர் ஆரம்பிச்சிருக்காரு.
உண்மைதானே சார். எங்களுடைய பொதுச் செயலாளர் நாளை முதல்வர் எடப்பாடியார் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதில் அர்த்தங்கள் 1000 இருக்கும். அதாவது யார் கூட்டணிக்கு தலைமை என்று தெரியாமல் அவர் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு.